வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் டி ஈஸி சமையல். இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய்ஸ் டி ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுருங்க. சிக்கன் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதத்தை வடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்து ஒரு 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப குழஞ்சிராமல் வேறையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை போட்ட பிறகு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா போதும். சாதம் வெந்துடும். செக் பண்ணி பார்க்கலாம். சாதம் வெந்துடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை பொரித்து எடுத்துக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயில் எல்லா எண்ணெயிலையும் வேறு விதமான சத்துக்கள் இருக்குது. நம்ம கண்டினியூவாக ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணாமல் எண்ணெயை மாற்றி ஒரு நாளைக்கு கடுகெண்ணெய், ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய், ஒரு நாளைக்கு கடலெண்ணெய், இது போல் எண்ணெயை மாற்றி யூஸ் பண்ணும்போது எல்லா எண்ணெயில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போ அது போல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக ஆனதும் வெங்காயத்தை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொரித்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு. நம்ம மசாலாவோட ஊற வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா கிளறி 15 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்க இடையில கிளறி விட்டுட்டு இருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கிரேவியை இறக்கிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் பொரிச்ச அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 பட்டை துண்டு, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு சின்ன ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வெடிக்க ஆரம்பித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி தழை நல்லா வதங்கியதும் வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். வடித்து வச்சுருக்க சாதத்தில் பாதி அளவு சாதத்தை சேர்த்து புதினா கொத்தமல்லியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீதி உள்ள சாதத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்த பிறகு செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கிரேவி எல்லாத்தையும் அது மேலே ஊற்றிடுங்க. கிரேவியை சேர்த்த பிறகு பிரியாணியை இது போல் 2 முறை குலுக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் தம் போட்டு வச்சுருங்க. பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை இறக்கிக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.